என்ன பண்றியோ பண்ணு பண்ணு எல்லாம் நான் உட்காந்து கேட்டுன்னு இருக்கேன். நானா அங்கேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன்டா. நானு எங்க இருக்கிறேன் கோயில்கூடாண்டு இருக்கிறது பார்த்துங்கய்யா. நீ எத்தனை மணிக்கு வந்த, நீ எத்தனை மணிக்கு போன, யார் வீட்டாண்ட எனக்கு எதிரி வீட்டாண்ட போயிருக்கிறா. டெய்லி எனக்கு எதிரி அவன் படுற எதிரி. அவன் வீட்டாண்ட போய் நீ என்ன வேலை பண்ணிங்கிற தெரியுமாடா? டேய், அவன் எனக்கு முதல் எதிரின்னா திருப்பதி இரண்டாவது எதிரி. திருப்பதி இரண்டாவது எதிரி. முதல் எதிரி ராஜாராம் குடும்பம், இரண்டாவது குடும்பம் முத்தூட்டு குடும்பம். காலி பண்ணுவேன், காலி பண்ணுவேன்டா, காலி பண்ணுவேன், காலி பண்ணுவேன். பண்ணு 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 சவால் பண்ணு. உன்னுடைய மந்திரமா என்னுடைய மந்திரம் எப்ப போய் கத்துட்டு வந்திருக்கேன். டேய் பண்றா. அவனங்க குடும்பத்தை ஏறி 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 ஏறி
அவங்களுக்கே சத்தம் Bokkaradala Shimarada Rabaku Bematala Shaba Raba Ligana Dana Makarala Kiss என்னுடைய பிரதர் வந்து ஒரு ஊழியக்கார ஒரு தீர்க்கதரிசியை வர வச்சாரு. அவர் வந்ததும் அவருக்கு போதனைகள் எல்லாம் செய்யப்பட்டு அவர் வந்து ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டதுனால வந்து ஏதோ என்ன தம்பி வீட்டில் நடக்குதுன்ட்டு நான் வந்தேன். நான் வந்து ஒரு ஐயா உட்காந்துன்னு இருந்தாரு. அவரு ஐயாவான்னு கடை எனக்கு தெரியாது. அவர் பக்கத்துல நான் போய் உட்கார்ந்த பிறகு என்னால என் உடம்புல ஏதோ ஒரு பாயிற மாதிரி ஒரு சக்தி, என்னுடைய உடம்பெல்லாம் எரியிற மாதிரி ஒரு அனல், என்னுடைய உள்ளமெல்லாம் கொதிக்கிற மாதிரி ஒரு திகழ். நானும் பார்த்தேன், என்னடா இது, நம்ம மாட்டக்கூடிய ஆளு இடத்துல வந்து மாட்டிட்டோமோ, நமக்கு என்ன நேருமோ அப்படின்னு என்னை வந்து வெளியே ஓடாத அளவுக்கு என்னை வந்து நெருப்பும் அனல் சூழ்ந்து கொண்டது. அனல் சூழ்ந்தின பிறகு பார்த்தேன், என் மேல பொல்லாத ஆவி, பொல்லாத சிந்தனை, குடிகார பாவியா நடு தெருவுலகோட அசிங்கன்னா என்னான்னு தெரியாத இருந்த என்ன. அந்த நேரத்துல ஆண்டவர் பிரசாத் ஐயா மூலம் ஆண்டவர் இறங்கி பேசினாரு. அந்த நேரத்துல வந்து எங்க சித்தப்பாவுங்க கூட சரி, ஏதோ மந்திரவாதி வந்துட்டான், மந்திரம் ஊதுறான், இதை பண்றான் அதை பண்றான் அப்படின்னு எல்லாம் வந்து செக்கிங்களை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஐயா பண்ணதெல்லாம் ஒரே ஒரு சிட்டிக்கு, அந்த சிட்டிக்கு மூலம் ஆண்டவராகிய இயேசு அவர்கிட்ட பேசினாரு. எனக்கு நல்ல ஒரு விடுதலையை கொடுத்தாரு, என் குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கொடுத்தாரு, என்னை சத்துரு நெருங்காத அளவுக்கு எனக்கு நல்ல ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. என்னுடைய சிந்தனையெல்லாம் அவரா இருக்கிறார். இன்னும் நான் நல்லா இருக்கிறேன், நல்ல முறையில என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறது.